இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பு கர்த்தருடையது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா? இத மாதிரி ஒரு வசனம் இருக்கு. அதாவது ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு தேவனுடையது மாத்திரம்தான். நாங்கள் எந்த ஒரு நபரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கிறதுக்கு நாங்கள் தேவனும் அல்ல. ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒருவனை நடத்த முடியும். அதாவது தேவனை குறித்ததான சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் சரிவர செய்கிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிதானித்துக் கொள்கிறதில்லை. எங்களுடைய வாழ்க்கை சாட்சியானதாக இருக்க வேண்டும். அப்படி சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை தான் இன்னொரு நபரை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். மற்ற நபர்களைப் போல் அல்லாமல் எங்களிடத்தில் அவர்கள் தேவனை காணும் பொழுது அது அவர்களை சிந்திக்க வைக்கும். உண்மையிலேயே தேவன் எப்படிப்பட்டவர், உண்மையிலேயே தேவன் எதற்காக வந்தார் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை தான் சாட்சியாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு தேவனுடையது. ஆனால் ரட்சிப்புக்கு இடரலாக நாங்கள் இருக்கவே கூடாது. எந்த ஒரு தனி நபரும் என் நிமித்தம் இடரல் அடைந்து விடக்கூடாது என்கிறதுல நாங்கள் கவனமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தனி நபரும் என் நிமித்தம் தேவனை காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை, வார்த்தை, நடை, உடை, பாவனைகள் என்று எல்லாமே தேவனை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஒரு நபர் தேவனை காணுவார். ஒரு நபரை எந்த வகையிலும் நாங்கள் ரட்சிக்க முடியாது. ஆனால் ரட்சிப்புக்கு இடரல் இல்லாதபடிக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் எங்களால் நடந்து கொள்ள முடியும். இதில் சொன்னது போல தேவன் ரட்சிக்காமல் விட்டால் நாங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. அதே நேரம் தேவன் ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருப்பாராக இருந்தால் எந்த நபராலும் எவற்றாலும் அதை தடை செய்யவும் முடியாது. தேவன் செய்தால் அதை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. தேவன் செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அதை கொடுப்பதற்கும் யாராலும் முடியாது. எப்படி இருந்தாலும் ரட்சிப்பு தேவனுடையது. Have a full day.